ஹே கைஸ், நான் உங்களுக்கு சொல்ல நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறோன்னு கண்டிப்பாக தெரியும். நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு 2 ஃபாக் லைட் மாட்டியிருந்தோம் நம்ம வண்டியில். ஏன்னா ஹெட்லைட் வந்து ஃபுல் கூலிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபாக் லைட் மாட்டியிருந்தோம். சரிங்க, அப்படியே கேமரா திருப்பி காட்டுறேன்னா ஆச்சு ஒருக்கா ஹெட்லைட்டை வந்து ஃபுல் கூலிங் ஆச்சிட்டோம். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்டு இங்கே தான் மாட்டோம். நம்பர் பிளேட் மாட்டுற இடத்துல வந்து நம்ம இந்த ஃபாக் லைட் மாட்டோமா, அதனால் நம்பர் தூக்கி ஸ்டிக்கரிங் ஒட்டியாச்சு கைஸ். இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபாக் லைட்டும் சுத்தமாக எரிய மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனை சுத்தமாக எனக்கே தெரியல. ஏன்னா இந்த ஃபாக் லைட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆச்சு ரெண்டுமே எல்லோ எரிஞ்சுது. டப்புன்னு பார்த்தா எல்லோ இதில் போயிடுச்சு, எல்லோ எரியல. இதில் வந்து எல்லோ எரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டு போயிடுச்சு, இப்போ இதில் வந்து ஒயிட் எரியுது. ஒரு நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எரிய மாட்டேங்குது, பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நம்ம இப்போ லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருப்போம்ல, ஒரே நிமிஷம் லைட் என்ன கலர் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹைலைட் போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த இடத்துல ஹைலைட் போட்டிருக்கோமா ஒயிட்டு, ஏன்னா ஏற்கனவே ரெட்டு இருந்துச்சு, அதை மாற்றி நான் ஒயிட்டு போட்டோம். சரி, நான் லைட்டு ஏறி வச்சு காட்டுறேன். சரிங்க, வர சுவிட்ச் எங்கடா இருக்குது, அந்த இருக்குது. இப்போ வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தால் எல்லோ லைட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வண்டி நான் கொஞ்சம் ஓட்டின்னு போயிட்டேன்னா இந்த எல்லோ லைட் ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னு தெரில, தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் எரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி ரொம்ப பிளிங்காக எடுத்து பாருங்க. இப்போ இந்த எல்லோ வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அதே மாதிரி இந்த வந்து ஒரு கலர் எவ்வளோ ஒரு டல்லாக இருக்குது பாருங்களேன். இதுதான் கைஸ் ஆகுது. இப்போ ஒயிட் வந்து ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. தெரியுதுங்களா? அந்த ஒயிட் கலர்ன்றது ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகலை. அதேமாதிரி போலீஸ் லைட் போடுறான், எவ்வளோ பளிச்சுன்னு பாருங்களேன். போலீஸ் லைட் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு எரியுது பார்த்தீங்களா. இதான் கைஸ் வண்டியில் ப்ராப்ளமே. என்ன பண்ண சுத்தமாக தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வண்டியில் இந்த 2 லைட் இருக்குல்ல, இந்த 2 லைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் லைட் இந்த இடத்துல சிங்கிள் லைட்டு மாட்ட போகிறேன். இன்னொரு லைட் வந்து அண்ணா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாகிட்ட இப்போ வாங்கிட்டேன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 4 லைட்டு தான் ஆர்டர் பண்ண முடியும். ஒரு லைட்டாக ஆர்டர் பண்ணால் 950 ரூபா. அதனால் வந்து 950 ரூபா, 100 ரூபா சம்திங் தெரில. ஆனால் இப்போ வந்து சப்போஸ் 2 லைட்டாக ஆர்டர் பண்ணுறோன்னா 300 ரூபா வரும். நம்ம வந்து அண்ணா தான் 2 லைட்டாக ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஒரு லைட் ஆர்டர் பண்ணி தெரில. தரேன், இன்றைக்கி அவர்கிட்ட போய் வாங்கிட்டு ஃபிட்டிங் வந்து இந்த இடத்துல அடிச்சு ஏற்ற போகிறேன். இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஏற்ற போகிறோம் லைட்டு. சரி வாங்க பார்த்துக்கலாம், முதல்ல லைட்டை கட்டிடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்னது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லைட்டாக ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லைட்டு 950 ரூபா. ஆர்டர் பண்ணால் 4 பீஸ் தான் ஆர்டர் பண்ண முடியும். 4 பீஸ் வந்து அதிகமாக ரேட் வரும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து ஒரு லைட்டாக ஆர்டர் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ மினி ட்ரைவ் போட வேண்டியதானே கேட்டிங்கன்னா, மினி ட்ரைவ் போல தான் பிளான் வச்சுருக்கேன், போடுறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம இங்கேயே மாட்டலாமா இல்லை வந்து இந்த இடத்துல வந்து மாட்டலாமான்றது தான் ஒரு பிளானே வச்சுருக்கேன். அது என்ன ஒரு சரியாக ஞாபகம் சரியாக ஐடியா வரல. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டு ஒரே லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2 லைட்டால் வந்து என்ன ப்ராப்ளம் வருமானது சுத்தமாக தெரில. ஸோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை மாட்டிட்டு லேயர் ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லைட்டை மாட்டிட்டு அதுக்கடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டென்ட்ஸ்லாம் நல்லா போடுவோம், பார்த்துக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த ஒயரிங்லாம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒயரிங்லாம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒயரிங் ஃபுல்லாக பிரிச்சுட்டு லைட்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இங்கே ஒரு 4 ஸ்க்ரூ வரும். இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் 4 ஸ்க்ரூ வரும். இதை கைட்டிட்டு லைட்டை கைட்டலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஆள் தான் இருக்கேன், கேமரா பிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து லைட்லாம் மொத்தமாக ஊற்றிட்டு காட்டுறேன். கைஸ் மொத்தமாக கைட்டி எடுத்தாச்சு. இந்த ஒரு இது நம்ம கையில் தான் எல்லாமே. ஸோ இந்த லைட்டை கைட்டிட்டு பேட்டரியில் வச்சே பார்ப்போம். எப்படி நம்ம லைனு தப்பாக கொடுத்தோம்னா தெரியும்ல. பேட்டரியில் வச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு பேட்டரியில் வச்சு பார்ப்போம். போய்ட்டு வெயிட் பண்ண பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நடுவில் ஹோல்ஸ் போட்டுருவோம். எதுக்கு நடுவில் ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு சிங்கிள் லைட் தானே. இந்த சிங்கிள் லைட்டு நடுவில் மட்டும் கரெக்டாக இப்படின்னா நடுவில் தெரியும்ல, அதனால தான் இங்கே ஹோல்ஸ் போட்டுருவோம். ஸோ நடுவில் வச்சா ஈவனாக அடிக்கும் லைட்டு, அதனால தான் ஹோல்ஸ் போட்டுருவோம். எங்கள் லைட் மொத்தமாக ஃபிட்டிங் பண்ணிட்டு ஏறி வச்சு காட்டுறேன். சேர்த்துங்களா? ஓகே, லைட் ஃபிட்டிங் பண்ணியாச்சு, ஒயரிங்கை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபிட்டிங் போட்டாச்சு. இப்போ நான் பேட்டர்ன் ஏறிதுன்றது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லோ பேட்டர்னு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி போட்டால் ஒயிட்டு, அதுக்கு திரும்பி ஆஃப் பண்ணி போட்டால் ஒயிட்டும் எல்லோ பிளிங்க்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆஃப் பண்ணி போட்டால் போலீஸ் லைட்டு. ஸோ நைட்டில் பவர் எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஃபிட்டிங் ஒர்க்காக முடிஞ்சிச்சு. வண்டியோட லுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் பிளேட்டை வந்து இப்படி அடிக்கிறது சத்தியமாக போலீஸ் பையனாக பிடிப்பாங்க, நல்லா தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு கிளாம்பு வச்சு ஒரு நம்பரை ஃபிட்டிங் போட போகிறேன். அது ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.